நைட்டு மழையில் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்திருந்தது. அது நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நைட்டு வந்து ஒரு 11:30க்கு போல் நல்லா கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச உடனே வீட்டில் இருந்து தண்ணி எல்லாத்தையும் வெளியில் தள்ளி, அதுக்கப்புறம் திரும்ப அதை எல்லாம் வீடு ஃபுல்லாக கழுவி விட்டு, ஏன்னா அதில் எல்லாம் கலந்து வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு திரும்ப அதுக்கடுத்து படுக்கும்போது 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி வடியாமல் இருந்தது. இப்போ மார்னிங் பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. இங்கே அப்படி வீட்டு வாசலில் குப்பை மாதிரி வந்து தேங்கி நிற்கிது. இங்கே இன்னும் தண்ணி வந்து வடியணும், இன்னும் தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி வடியணும். எல்லாத்தையும் அப்படி அப்படியே மேலே தூக்கி வச்சு அங்கங்கே ஸ்கேட்டர்டாக வச்சுருக்குறோம். முக்கியமான திங்ஸ் எதுவும் கீழே இருந்துடக்கூடாதுன்னு. டர்பி திரும்ப அதோட பிளேஸ்க்கே போயிடுச்சு. பின்னாடி கொஞ்சம் தண்ணி இறங்கிட்டதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்கே பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்க? கட்டிலெலாம் நேற்று வெளியில் தூக்கி போட்டிருந்தோம் இல்லைம்மா, நேற்று வெளியில் தூக்கி போட்டு வெளியில் படுத்திருந்தோம். இன்றைக்கு திரும்பவும் கழுவி விட்டுட்டு இங்கே வந்தாச்சு. நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால தண்ணி தேங்கிட்டே இருந்தது. இலையெல்லாம் அடைச்சி அங்கங்கே உள்ள திறந்து விட்டது எல்லாம் இங்கே வந்து தேங்கி நின்றுட்டு இருந்ததுனால தண்ணி ஃபுல்லாகவே இருந்தது. இன்ஃபார்ம் பண்ணோம். அங்கே உள்ள எல்லாருமே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணி அதை செக்ஷன் வச்சு எடுப்பாங்க இல்லையா, எடுத்தால் தானே இங்கே நமக்கு வந்து தண்ணி தேங்காமல் இருக்கும். பட் நிறைய ஆட்கள் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்ருக்கிறதுனால இங்கே மழை நின்ன பிறகு தான் வர முடியும் அப்படின்ட்டாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா மழை நின்ன பிறகு வந்தால் தான் எலக்ட்ரிக்கல் ஒயர் எதுவும் வந்து விழுந்திருந்தாலும் நமக்கு தெரியாது. அப்போ மழை நின்ன பிறகு வந்தால் தான் அவங்களுக்கும் ஏதாவது வந்து வேலை செய்ய முடியும். மார்னிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தான் சமையல் வேலையே நடக்குது. நேற்றெல்லாம் கொஞ்சம் ப்ரெட்டை வச்சு அப்படியே சமாளிச்சுக்கிட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இன்னும் கரண்ட்டு வரல. எங்களுக்கெலாம் நெட்வொர்க்கே ஆன் ஆகவே இல்லை. இன்னும் எங்களுக்கு ஒய்ஃபையோ கால் கூட பண்ண முடியல. இதில் ஒரே ஒரு இது மட்டும் கால் பண்ண முடியுது, வோடஃபோன் மட்டும் கால் பண்ண முடியுது. மற்றபடி ஜியோ, பிஎஸ்என்எல் எதுவுமே கால் பண்ண முடியலை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நைட் வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எந்த ஹோட்டலுமே வந்து ஃபோன் போகலை. ஆக்சுவலாக இங்கே எல்லா ஒயருமே கட்டாக இருந்ததா என்னென்னு தெரில. ஸோ எங்களுக்கு ஃபோன் எதுவுமே காண்டாக்ட் பண்ணவே முடியல, ஹோட்டல் எதுவுமே காண்டாக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது. தண்ணி ஃபுல்லாக கட்டி இருந்ததுனால நடந்து அதில் போகிறதும் பெரிய ரிஸ்க்காக இருந்தது. அதனால் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டிலே தங்கிட்டோம். தேங்க்ஸ் பண்ணுறேன் கடவுளுக்கு, ப்ரேயர் சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதிப்புலேருந்து நமக்கு எந்த இதுவும் இல்லாமல் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இங்கே சென்னையில் வந்து ஒரு விஷயம் எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க இல்லையா, புதுசாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வாடகைக்கு எடுக்கவே செய்யாதீங்க. அது ஒன்று தான் எல்லோரும் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ தான் கரண்ட் எல்லாமே வந்திருக்கு. இனிதான் சமையல் வேலை எல்லாமே பார்க்கணும். நிறைய வேலை இருக்குது. நேற்று உள்ள குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நிறைய வேலை இருக்குது. பெரிய வேலை தான். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக முடிக்கணும். வெளியில் ஆக்சுவலாக போகவே முடியாது, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி திங்ஸ் வந்து முதலே வாங்கி வச்சுக்கணும். இப்போ ரொம்ப குழந்தைகள்லாம் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நம்ம அந்தண்டைக்கு வாங்குறது எல்லாமே. அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டைமில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முதலே வந்து வாங்கி வச்சுட்டோம்னா தான் நல்லது. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.